வணக்கம் நண்பா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் இந்த 3 செயல்களை மட்டும் செய்துவிடாதீர்கள். 1. கடந்து போன விஷயத்தை எண்ணி வருந்துவது. 2. அடுத்தவரோடு ஒப்பிடுவது. 3. அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது. இதை செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் நொடியில் இருந்து உனக்குள் தன்னம்பிக்கை பிறக்கும். உனது வாழ்க்கை அழகாக மாறத் தொடங்கும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை. கிடைத்த வாழ்க்கையை எண்ணி நன்றி உணர்வுடன் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அதுவே உனக்கு நிம்மதியை தரும். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று முக்கியம் என்று பட்டது இன்று முக்கியமில்லாமல் போகிறது. இன்று முக்கியம் இல்லாமல் இருக்கும் ஒன்று நாளை முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்றிற்கான தேவை ஏற்படும் போதே அது முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே உலகிற்கு உனக்கான தேவை வரும் வரை பொறுமையாக உன் திறமையை வளர்த்து கொண்டே இரு. வாய்ப்பு கிடைத்தவுடனே அதை பயன்படுத்திக் கொள். வெற்றி உனதே. வாழ்க்கையில் வெற்றி பெற உனக்கு இருக்க வேண்டியது ஜெயிக்க வேண்டும் என்ற பிடிவாதமும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் தான். பயம் அல்ல. பயம் உன்னை முயற்சி செய்ய விடாமல் தடுக்கும். பயத்தை துரத்தி அடித்து துணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். துணிந்து நம்பிக்கையுடன் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை மட்டும்தான் தரும். தன் கையை விட்டு போன பிறகுதான் பலருக்கு தெரிகிறது தன் கைகளில் இருந்தது வெறும் கல் அல்ல, வைரம் என்று. அதுபோல்தான் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் அது நம்மிடம் இருக்கும் போதே அதன் அருமையை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். போன பிறகு வருத்தப்பட்டு பயனில்லை. வாழ்க்கையில் கனவுகள் காண்பது எளிது. காயமில்லாமல் கனவுகள் மட்டும்தான் காண முடியும். இங்கு நிஜத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல வழிகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சொகுசு வட்டத்தில் இருந்து கொண்டே வெற்றியை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தையே தரும். வெற்றி பெற வேண்டும் என்றால் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து உழைக்க வேண்டும். உழைப்பே வெற்றியை தரும். இந்த உலகில் வெற்றியும் நிலையானது அல்ல, தோல்வியும் நிலையானது அல்ல. இரண்டுமே மாறி மாறி நிகழ்வதே வாழ்க்கை. ஆனால் வெற்றி தோல்விக்கு இடையில் நடக்கும் போராட்டமே வாழ்க்கையில் நிலையானது. போராடத் தெரிந்த மனிதர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். தனிமை ஒரு மனிதனை ஞானியாக மாற்றுகிறது, இன்னொரு மனிதனை உருகுலையவும் செய்கிறது. இங்கு தனிமையை நாம் கையாளும் விதம்தான் மிகவும் முக்கியம். தனிமையில் இருக்கும் போது நம் வாழ்க்கையை முன்னேற்றும் சிந்தனையில் ஈடுபட்டு அதற்காக செயல்பட்டால் நமது வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். எல்லா விதமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பவனே நிம்மதியாக இருக்கிறான். ஆவேசப்படும் மனிதன் தன் பொறுமையை இழக்கிறான், நிம்மதியை துளைக்கிறான். எனவே அனைத்தையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கையாள பழகினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இந்த உலகத்தில் உன்னை போன்று இன்னொருவரை காண்பது முடியாத ஒன்று. அதனால் நீ வேறு ஒருவனை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்து வருந்தாதே. உனது தனித்துவம் என்ன என்று உணர்ந்து உனது வாழ்க்கையை அதை நோக்கி வாழப் பழகு. உனது வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.